ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டின்னர் ட்ரை பண்ணலான்னு நான் ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். நிறைய பேர் நியூ ஸ்பாட்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்காக வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேரே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேர் தான். டின்னருக்கு அவங்க கிட்ட என்னெல்லாம் கிடைக்குது, அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்டா முன்னாடியே சொல்றேன் அப்படின்னு நான் எப்போ சொன்னாலுமே நீங்க பண்ண மாட்டீங்க. அதுதான் எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கெஃபே வந்திருக்கேன். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் மாடா ஸ்ட்ரீட், திருவான்மியூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஆப்போசிட்லயே அவங்க இருப்பாங்க. நான் ஆக்சுவலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல தான் கேட்டிருந்தேன். அவங்க டின்னர் டைமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம டின்னர் டைமுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேரு? ஜோதீஸ்வரர். 20 years ஆகுது ஓப்பன் பண்ணி. வெஜிடேரியன் தான். அதில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டின்னர், ஃபுல் வெஜிடேரியன். ஸ்ரீரங்க கஃபேன்னு போகுது. தோசை வெரைட்டி ஜாஸ்தி இருக்கு. ஈவினிங்கில் இட்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, அந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம். அதுக்கு சில கஸ்டமர் நல்லா இருக்காங்க. காப்பி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நம்மள்ட்ட காப்பி நல்லா இருக்கு. ஸ்ரீரங்க கஃபேன்றது திருச்சியில் இருக்கு. இப்போ சென்னையில் நாங்கள் புதுசாக இந்த கிளைகள் ஆரம்பித்து நாங்கள் கொடுக்குறோம். அதை நாங்கள் கஸ்டமர்கிட்ட எதிர்பார்க்குறோம். அது அவங்களே எங்களுக்கு வரவேற்பு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. கேஸ் பிரச்சனைனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை எங்களுக்குள்ள கஸ்டமரை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்லாத அளவுக்கு நாங்கள் சமாளிக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ், வெஜிடேரியன் ஐட்டத்தில் சவுத் இந்தியன் ஐட்டங்கள் இருக்குது. தோசை வெரைட்டி ஒரு 15 வகை இருக்குது. பன்னீர் தோசை, மஷ்ரூம் தோசை, பேபிகார்ன் தோசை, பொட்டேட்டோ மாம்பழம், நம்ம சவுத் இந்தியன் தோசை எல்லாமே இருக்குது. மார்னிங் டின்னர் வந்து 7 o'clock, நைட்டு 10:30 க்ளோஸ். ஓகே ஓகே. ஃபைனலாக ஆர்டர் கம்மி வந்துருச்சு. வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னெல்லாம் ரொம்ப பண்ணி என்னென்னா கொத்து பரோட்டா, அப்புறம் நெய், பொடி தோசை. இதுக்கப்புறம் வயிற்றுல இடம் இருந்தால் இன்னும் ஆர்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இட்லியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சாம்பார், 2 வகை சட்னி கொடுத்துருக்காங்க. எல்லாம் தீமிக்கு பெருசாக இட்லி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. எடுத்தோடனே சாம்பாருக்கு அப்புறம் தான் கைக்கு. இது வந்து சொன்ன மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லி டேஸ்டி கொடுப்பேன். இது வந்து வீட்டில் எப்படி செஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி தான் ஹோம்லியாக இருக்கும். கார சட்னி ட்ரை பண்ணலாம். கார சட்னி ட்ரைனா வீடே கலர்ஃபுல்லாக. சாம்பார் வந்து டிஸ்அப்பாயிண்ட் பண்ணல. கார சட்னி நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கார சட்னியோட டேஸ்ட் நல்லா. நம்மளோட ஃபேவரட் சிக்கன் ஃப்ரை பண்ணி சட்னிலாம் நல்லா இருக்குண்ணா. ரெண்டுமே டேஸ்ட். எனக்கு 2 சட்னியுமே டேஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இட்லிக்கு வந்து ஒரு பிளேட் இட்லியே வந்து 40 rupees கொடுப்பேன். இட்லியோட டேஸ்ட் நல்லா இருக்கு. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் தெரியும். இட்லி நிறைய ஃபுட்டில் வந்து உட்காருதா, அது வந்து கொஞ்சம் சொல்றது ஐஜிக்குமே இப்போ வந்து பாதிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அடி மாசம் கூட இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பொடி தோசை வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கீழே வச்சு வெளியே ஜாடானமாக போட்டிருக்காங்க. எல்லாம் பெரிய சைஸாக இருக்குதோ, கிறிஸ்டியாக இருக்கு இதில் பகுதி. நான் சாம்பாரே ட்ரை பண்ணுறேன். கார சட்னி செய்யணும். தோசைக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் அட்டம் மாறி அப்படின்னு கேட்காது. ஒரு பூப்பார் போல தோசைக்கு வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட். அப்படி தோசை வந்து நல்லா இருக்கு. பொடி வந்து கொஞ்சம் பொடி அதிகமாக சுட்டாங்க. அது என்ன தோசை என்ன கிறிஸ்பியா பால் சட்டியா இழகா இருக்கு. தேங்காய் சட்னி எனக்கு கண்ணை ஊற்றிட்டே இருக்கான். சும்மா இந்த சட்னி தான். ஆக்சுவலி பொடி தோசையோட ப்ரைஸ் வந்து 100 rupees கொடுக்குறாங்க. 50 தோசையோட டேஸ்ட் நல்லா. ஃபஸ்ட்டு வந்து கொத்து பரோட்டா குருமாவும் கைத்தாவும் எடுத்துப்பாங்க. எல்லாம் வந்து இங்கே ஷாப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. போர்ஷன் ஃபுல்லாகவே கத்துறேன் நான். சனிதாஷன் இப்போ கைத்தா கொஞ்சம் வச்சு டீசெண்டாக ஸ்பூனில் சாப்பிட்றேன்.
மாறுத்து சுத்துபரோட முடியாம டேஸ்ட் ரைத்தா கூட சாப்பிட நல்லா இருக்குங்க. ரைத்தாவோட குவாலிட்டி நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. சுட சுட நல்லா இருக்கு. மேலும் கொத்து பரோட்டா வந்து ஏன் பிடிச்சிருக்கா அவ்வளோவா ஸ்பைசியாக எக்ஸ்ட்ராவாக இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க இல்லை துர்மாலே பண்ணிருக்காங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் பிரச்சனை அப்படின்றதுனால லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. வேணும் செஞ்சு வந்து மோஸ்டாக சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதனால இங்கே இருக்கிற சப்பாத்தி பரோட்டா தோசை வெரைட்டிஸ் அதில் கூட வந்து பொடி தோசை மசால் தோசை எக் தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இது வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது கிடைக்குது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கோபி ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துட்டோம். அது வந்து ரொம்ப மெனு கிடையாது. இதுக்கு வந்து ப்ரைஸ் இல்லாமல் நிறைய நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து நிறைய ஜாஸ்தியாக ஆகாம எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆனாங்க. கொடி தோசை வந்து 80 rupees கறி 100 rupees நான் 2 சைடுன்னு இட்லி வந்து 40 rupees. நார்மலாகவே இட்லி நார்மல் ஷாப்ஸ்லேயே வந்து நிறைய தான் விற்கிறாங்க. பட் வந்து இதெல்லாம் வந்து இப்போ போர்ஷனும் ஆகட்டும் உங்களுக்கு ப்ரைஸுமே கரெக்டாக இருக்குது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டெல்லாம் ஃப்ளாட் ஐட்டம்லாம் இருக்குது. ஃபைனலாக வந்து இங்கே ஃபில்டர் காஃபி இருக்கா அதனால காஃபி வாங்கிட்டேன். ஒரு லைட்டாக இருந்தது வந்து காஃபி டிகாஷன் வந்து துக்கலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். நான் பார்த்தோன்னே வந்து என்னடா அது ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஹெவியா அந்த டிகாஷனோட ஃப்ளேவர் அப்படி இருக்கு போல செம்மையாக இருக்கு. ஓவராலாக நான் சாப்பிட்டது எல்லாமே சாப்பிட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப ஆவரேஜாக இருந்த மாதிரி இருக்கு. அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா என்ன சொல்றது நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். அதே மாதிரி கூட்டமே ஏகப்பட்டது வரும். அது ஒன்று தான் உங்களுக்கு மைனஸாக இருந்த மாதிரி. மற்றபடி சட்னி வெரைட்டிஸ்லாம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி குருமா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வரவங்க எல்லாருமே பரோட்டா குருமா சாப்பிட்றாங்க சப்பாத்தி குருமா சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தோசை வெரைட்டிஸும் ட்ரை பண்ணாங்கன்னா எனக்கு வந்து தோசைலாம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா இல்லையா அந்த தோசைலாம் கிறிஸ்பியாக நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற தோசை எதிர் சாப்பிட்றோம் அந்த கிறிஸ்பினஸை ஃபீல் பண்ணுறதுன்னா அந்த கிறிஸ்பினஸை ஃபீல் பண்ணிட்டு அந்த சாம்பாரோடு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல அது மட்டும் தான் லைட்டாக மிஸ் ஆகலோ. மற்றபடி வந்து எனக்கு வந்து ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் கொத்து பரோட்டா ஆகட்டும் பொடி தோசை ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒயிட் சட்னி கார சட்னி எல்லாமே டேஸ்ட்டு அப்படியே வாஸ்தவமாக இருந்துச்சு. இதே மாதிரி வேற எந்த இடத்துல வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. யாருமே இப்போ சமீப காலமாக ரெக்கரே பண்ண மாட்டேங்க. நீங்கள் சென்னிங்கன்னா நான் உடனே போயிடுறேன். இப்போ வந்து நான் இப்போ இருக்கிற இஷ்யூஸில் வந்து சில பேர் வந்து அலோவ் பண்ண மாட்டேறாங்க. 1-2 இடங்கள் வந்து நான் பண்ண முடியல பர்மிஷன் கிடைக்கல. பட் வந்து எல்லாம் நீங்கள் சொல்கிற ரெஃபர் பண்ண எல்லா இடத்தையுமே நான் கஷ்டப்பட்டு கேட்டு போயிடுறேன். சரி இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். பை.